வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது சிறுநீர் மற்றும் அந்த உறுப்புகள் சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸ். பல மக்கள் வந்து இதை கேட்டிருந்தாங்க, சார் யூரின் இன்ஃபெக்ஷன் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அந்த காணொலி உங்களுக்கு வாங்க வீடியோவில் செல்லலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் டாபிக். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த யூரினரி ட்ராக்ட்ன்றது என்ன, அதாவது இந்த சிறுநீர் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன ட்ராக்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த இன்ஃபெக்ஷனை பற்றி முதல்ல நம்ம பேச முடியும். அந்த ட்ராக்ட் என்ன அப்படின்ற மாதிரி எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னிலேருந்து ஆரம்பிக்குது. கிட்னி தான் வந்து நம்ம உடம்புல வந்து யூரினை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான உறுப்பாக வந்து இருக்குது. இதை நம்ம முன்னாடி கூட வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ யூரின் ஃபார்ம் பண்ணுறது கிட்னி யூரின் ஃபார்ம் பண்ணவோன்னே அதுலேருந்து ஒரு டியூப் வழியாக அந்த யூரின் வந்து அப்படியே வந்து நம்மளோட பிளாடர்ன்ற இடத்துல வந்து சேருது. அந்த பிளாடர் பேர் தான் யூரினரி பிளாடர், அதாவது ஒரு சிறுநீர் பை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிட்னி சிறுநீர் பை, இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டியூப் தான் யூரிட்டர். ஓகே, யூரிட்டர்ன்றது அந்த பைப்போட பேர். ஸோ அந்த பைப் போய் அப்படியே இந்த ஃபார்ம் ஆகிற கிட்னியில் ஃபார்ம் ஆகிற அந்த சிறுநீர்லாம் அப்படியே இந்த பைப் போய் வந்து எங்கே ஊற்றுது, அந்த பிளாடர்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் பையில் வந்து ஊற்றுதுங்க. அந்த சிறுநீர் பையிலிருந்து தான் நம்ம யூரின் வெளியே அனுப்புகிறோம். எப்படி அனுப்புகிறோம்? ஆண்கள் இருந்ததுன்னா ஆண்கள் குறியிலேருந்து அனுப்புகிறோம், பெண்களாக இருந்ததுன்னா பெண்ணுக்குரிய குறிகள்லேருந்து வெளியே வந்து ஏற்றுறோம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அந்த ட்ராக். இந்த ட்ராக்ல எங்கே இன்ஃபெக்ஷன் ஆனாலும், இன்ஃபெக்ஷன் என்னது, தொற்று நோய். ஓகேங்களா, ஒரு கிருமி தாக்குதல், எங்கே கிருமி வந்தாலும், ஓகே, எங்கே கிருமி வந்தாலும் அது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அவ்வளோதான். அப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்ன, இந்த என்டையர் நான் சொன்ன அந்த கிட்னி, யூரிட்டர், பிளாடர், யூரித்ரா, அதாவது நம்ம சிறுநீரோட இம்பார்ட்டன்ட் கிட்னி, அந்த சிறுநீர் பைப்பு, அதுக்கப்புறம் அந்த சிறுநீரோட பை, இல்லைனா வந்து அந்த குறிகள், இதில் எங்கே வந்து உங்களுக்கு கிருமி தாக்குதல் ஏற்பட்டிருந்தாலும் அது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ரைட். அடுத்து முக்கியமான காரணங்கள் என்ன, ஏன் வந்து எப்போ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நடக்குது, அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஓகே, ஏன் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களுக்கு இது அதிகமாக வரும் ஆண்களை கம்பேர் பண்ணும் போது. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன் சார் அப்படின்னா, பெண்களுக்கு அந்த குறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யுரித்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் கிடையாது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண் உறுப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து சர்ன்னு சொல்லிட்டு அந்த யூரின் பேசேஜ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமாக வந்து அவங்களால பாஸ் பண்ண முடியும். ஆனால் பெண்கள் பொறுத்த வரைக்கும் அந்த குறியோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு அந்த டாய்லெட் சீட்லேயோ இல்லைனா நம்ம எங்கே உட்காந்து நம்ம சிறுநீர் கழிக்கிறோமோ அங்கே இருக்கிற கிருமிங்க டக்குன்னு தொட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக இன்ஃபெக்ஷன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெண்டிங்னா என்னது, ஏறுறது. ஸோ கிருமி அங்கே பக்கத்தில் வந்துருச்சுன்னா உடனே டக்குன்னு போயிட்டு அப்படியே மேலே பரவ ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம சில இடத்துல வந்து இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போதோ டாய்லெட் போயிட்டு வரும்போதோ ஈஸியாக வந்து கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ பெண்கள் தான் இதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இன்னொரு விஷயம், பெண்களுக்கு தான் மென்சுரேஷன், மாதவிடாயின்றது நடக்குது, மென்சுரேஷன் நடக்குது. ஆண்களுக்கு அப்படி கிடையாது. அப்போ பிளட்னும் போது பிளட் ஒரு நல்ல கல்ச்சர். ஓகே, எதுக்கு கல்ச்சர் அர்த்தம்? நல்ல ஒரு இடம் வளர்றதுக்கு, கிருமி வளர்றதுக்கு. அப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த துணிகள் யூஸ் பண்ணுறோம், பேட்ஸ், இந்த இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாமல் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனும் போது அந்த பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி பக்கத்தில் யார் இருக்கா, அந்த பிளட் வர ட்ராக்டுக்கும் யூரின் வர அந்த இடத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் தானே. அந்த 1 சென்டிமீட்டர் கேப்பில் டக்குன்ட்டு போய் இந்த யூரின் ட்ராக்டை போய் இது இன்ஃபெக்ட் பண்ணுது. அப்போ யார் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னா பெண்கள் ஜாகிரதையாக இருக்கணும். பெண்களுக்கு தான் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும்ன்றதுனால பெண்களுக்கான டாப்பிக்காக வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப ஜாகிரதையாக நீங்கள் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எதிர்ப்பு சக்தி குறைபாடு. ஸோ நம்ம எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருந்ததுன்னா, அப்போ நம்ம எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படின்னும் போது யூரின் வந்து ரொம்ப காமனான இடம். ஸோ ஈஸியாக இன்ஃபெக்ஷனோட ஆயிடுதுன்றது வந்துட்டு ரெண்டாவது முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. மூணாவது முக்கியமான காரணம் என்னென்னா, தண்ணி போதாண்மை. ஓகேங்களா, தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இல்லை அப்படின்னா டீஹைட்ரேஷன்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 3. 4வது வந்து பார்த்தீங்கன்னா
கிட்னி கற்கள் மற்றும் வேற எங்கேயாவது கற்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் யூரின் ஃப்ளோ ஆகிற ட்ராக்ட் கிட்னிலேருந்து அந்த டியூப்ல ஃப்ளோ ஆகுது, இதுக்கு நடுவில் ஒரு கல் சிக்கிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யூரின்னால வெளியே ஈஸியாக வர முடியாது. அப்போ யூரின் உள்ள தேங்குன்னு தேங்குது. தேங்கும் போது கிருமி தாக்குதல் ஈஸியாக நடக்கும். ஏன்னா யூரின் உள்ள தேங்கக்கூடாது, வெளியே அமுச்சிட்டே இருக்கணுங்க. ப்ரொடியூஸ் ஆக வெளியே போயிட்டே இருக்கணும். அது உள்ள தேங்குச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து திருப்பி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நான் பார்க்குறேன். ரைட், கிருமிக்கு வருவோம். யார் சார் மெயினான அந்த கர்ப்பிட் கிருமி நம்மளை வந்து இப்படி தாக்குறது? இந்த யூரினுக்கு இந்த ட்ராக்ல தாக்குறதுக்குன்னே ஒரு 2-3 பேர் சுத்துறானுங்க. ஓகேங்களா? அவங்க பேர் தான் யாருன்னா ஈகோலை, எஷர்ஷியா கோலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு ராடு மாதிரி இருப்பான். அவனுக்கு ஒரு 2-3 வால் வேறு இருக்கும். ஓகேங்களா? அந்த வாலை வச்சுக்கிட்டு சக் 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 சக்குன்னு சொல்லிட்டு நீந்தி போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஸோ அந்த பாக்டீரியா தான் மெயின். ஈகோலைன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா தான் மெயின். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதர் பாக்டீரியாஸும் இருக்குது. கிளிப்சியல்லா, சூடோமோனாஸ், இதெல்லாமே நிறைய பாக்டீரியா இருக்குது. ஆனால் ப்ரைமரியாக பிரச்சனையாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை கொண்டு வர பாக்டீரியா யாருன்னா ஈகோலை. அவன் தாங்க இந்த ரெஸ்ட் ரூமில், இந்த பப்ளிக் பாத்ரூமில், க்ளீனாக மெயின்டைன் ஆகாத இடத்துல எல்லா இடத்துலையும் அபண்டண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம ரொம்ப வந்து பயப்படணும். பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறோம், அந்த இடத்துல உட்காடுறோம் அப்படின்னாலே ரொம்ப யோசிக்கணும் அந்த இடத்துல க்ளீன்னஸ் இருக்கான்ட்டு. ஏன்னா அவசரத்துக்கு அதுக்கு நம்ம எங்கேயாவது வெளியே நேச்சராகவே போயிடலாம் போல். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து யோசிக்கணும். ஸோ அந்த இடத்துல சுத்தம் சுகாதாரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த கிருமி ஃபுல்லாக அங்கே லோடு கிடப்பான், டக்குன்னு உள்ளே பூர பார்ப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால் இவர் தான் மெயினான கல்பிரிட்டாக இருக்குது. வைரஸ், பூஞ்சை இதெல்லாம் ரொம்ப ரேருங்க. மெயின் வந்து பாக்டீரியா. அந்த பாக்டீரியால கிராம் நெகட்டிவ். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை ஈகோலை, சூடோமோனாஸ், இவங்களா தான் மெயினான ரோல். ஈகோலை தான் மெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, என்ன அறிகுறிகள் சார் இருக்கும் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எடுத்து 2 விஷயமா பிரிக்கலாம். ஒன்று சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள், இன்னொன்று சிறுநீர் சாராத பிரச்சனைகள் அப்படின்னு பிரிக்கலாம். சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள்ல என்னென்ன இருக்குன்னா, முதல்ல நீங்கள் யூரின் போகும்போது எரிச்சல் கிளம்பும், பயங்கரமாக எரியும். என்னடா அது யூரின் போகும்போது எரியுது, ஒரு மாதிரி வலிக்குதே, எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யூரின் போகிறதுக்கே பயப்படுவீங்க. அந்தளவுக்கு எரிக்கும். பர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் புக்ஸில் கொடுத்துருப்பான். ஸோ இது முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறியாக இருக்குது. ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு யூரின் போகும்போது ஒரு துர்நாற்றம், ஒரு கலர் வேறுபான்மை. யூரின்னா ஜென்ரலாக நம்ம ஒரு மாதிரி ஒயிட் டு லைட்டு எல்லோவாக போவோம். இப்போனா யூரின் பார்த்தா ரொம்ப டார்க் எல்லோவாக வருது. யூரின்னா ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. இன்னும் யூரின் போய் முடிச்சோன்னு இந்த பேசினே வந்து ஒரு மாதிரி புகமூட்டமாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யூரின் கலரில், ஸ்மெல்ல, பார்வையில், அதோட குணத்தில் பல வேறுபாடுகள் நீங்கள் உணர முடியும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, சில பேருக்கு யூரின் போகும்போது பிளட்டாக கூட வரலாம். அது பேர் தான் ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, யூரின் வர ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அடிக்கடி யூரின் வரும். நீங்கள் போகும்போது பார்த்தா கொஞ்சம் தான் வரும், ஆனால் பயங்கரமாக வலிக்கும், நீங்கள் நிறுத்திடுவீங்க. இந்த மாதிரியான ஒரு சைக்கிள். ஸோ முக்கியமான அறிகுறி எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூரின் போகும்போது வலி, யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் கலர் மாற்றம், யூரின் ஸ்மெல்ல மாற்றம், யூரின் போகும்போது பிளட்டு அப்படின்ற மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் எல்லாமே இது வந்து இருக்குது. இதை தாண்டி வேற என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு எடுத்திங்கன்னா, எஸ்பெஷலி வந்து இந்த அடிவயிறு ரொம்ப வலிக்குதுன்னு வாங்குங்க. ஐயோ அடிவயிறு ரொம்ப வலிக்குது, எரியுது, வலிக்குது அப்படின்னு அடிவயிறு வலியும் ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. இதெல்லாம் வந்து சிறுநீர் சார்ந்த அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிறுநீர் சாகாத அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான அறிகுறி ஜுரம். கடுமையான ஜுரம் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஜுரத்தோட சேர்ந்து குளிர் நடுக்கம் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபீவர் வித் சில்ஸ் அண்ட் ரைகர் அப்படின்ற மாதிரி வந்து மெடிக்கல் டேர்ம்ல யூஸ் பண்ணுவோம். ஜுரத்தோட சேர்ந்து குளிர் நடுக்கம் அப்படின்றது இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுக்குனே வந்துட்டு இருக்கக்கூடிய அறிகுறிகள். ரைட், இப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா இமீடியட்டா என்ன சார் பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் பாக்குறீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த யூரினை வந்து கண்டிப்பா டெஸ்ட்டுக்கு அனுப்புவாரு. ஸோ இப்போ கேட்பாரு, நம்ம ஜுரம் இருக்கா, யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின்ல வந்து எரிச்சல் இருக்கா, ஒரு மாதிரி எரியுதா, வலிக்குதா, ஆமானீங்கன்னா கண்டிப்பா யூரின் இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டக்கு என்ன பண்ணுவாரு, அந்த யூரினை வந்து பிடிச்சி லேபுக்கு அனுப்புவாரு. அந்த லேப்ல என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த யூரின்ல யார் வளர்றா, நம்ம தலைவன் அந்த ஈகோலைன்னு சொன்னாலே ஒருத்தன் அவன் இருக்கானா, வெள்ளை அணுக்கள் எவ்வளவு இருக்கு, யூரின்ல சீல் ஏதாவது வருதா, எல்லாமே பார்த்துருவாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு டெஸ்ட்டும் பண்ணி, ஏன் இந்த மாதிரி அடிக்கடி வருது, யூரின்ல வந்து ஏதாவது கற்கள் இருக்கா, கிட்னி கற்கள் ஏதாவது இருக்கா, கிட்னில சீல் பிடிச்சிருக்கா, அது பேர் தான் பைலோனெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லைன்னா வந்து வர குறியில ஏதாவது சீல் பிடிச்சிருக்கா, அது பேர் தான் யூரித்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளாடர்ல ஏதாவது சீல் பிடிச்சிருக்கா, அது பேர் தான் சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல செக் பண்ணி பார்ப்பாருங்க. இதுதான் மேஜரா பண்ணக்கூடிய
டெஸ்ட்டுங்கெல்லாம் இருக்குது. இமீடியட்டாக டாக்டர் உங்களை வந்து அட்மிட் பண்ண சொல்லுவார். சில கேஸ் வீட்டில் இருந்து மேனேஜ் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான நம்ம எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோலையை அழிக்கிறதுக்கான ஆன்டி பாக்டீரியல் மருந்துங்களை உங்களுக்கு செலுத்துவாங்க. அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ஸ் வழியாகவும், அட்மிட் ஆகலைன்னா மாத்திரையாகவும் வந்து உங்களுக்கு செலுத்துவாங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலி போக்குறதுக்கான மருந்து, ஜுரத்துக்கு பேராசிட்டமால் இப்படின்ற மாதிரி டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து இருக்கும். உங்களோட அட்வைஸ் என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து நல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கார மசாலா அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எரிச்சல் இன்னும் அதிகமாகும். ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாதீங்க அப்படின்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரங்கள் நிறைய எடுங்க. மோர், இளநீர், பதநீர் இந்த மாதிரியான ஆகாரங்கள் அதிகம் எடுங்கன்றது தான் டாக்டரோட முக்கியமான அட்வைஸாக வந்து இருக்கும். ரைட், ஓவராலாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட முக்கியமான அங்கங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஒரு மெசேஜாக இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா நம்ம சுத்தம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம். அப்போ எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இது ரொம்ப அதிகமாக வர்றதுனால இந்த மாதவிடாய் காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பேட்ஸ் எல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட இன்னர்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். உடல் உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்கள் கணவராக இருந்தாருன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எந்த இடத்துல டாய்லெட் போனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பர்சனல் டாய்லெட்டை யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்கள் டாய்லெட் உங்கள் வீடுன்னும் போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை சுத்தமாக வச்சுப்பீங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுவீங்க, பொருட்கள் போட்டு க்ளீன் பண்ணுவீங்க, டாய்லெட் சீட் க்ளீனாக இருக்கும், எல்லாம் ஓகே. ஆனால் திடீர்னு ஒரு மாலில் போய் உட்காடுறீங்க, இல்லைனா ஒரு அரங்கத்தில் போகிறீங்க, இல்லைனா ஒரு டூருக்கு போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு பப்ளிக் இடத்துக்கு போகிறீங்கன்னும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த நல்லா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் அங்கே போய் உட்கார்றது தான் கரெக்டாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறமும் அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை வந்துட்டு நல்லா தண்ணி போட்டு அலசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு என்ன சார் இதெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இந்த க்ளீன்லினஸ், இந்த சுத்தம், இந்த சுகாதாரம் இதை நம்ம கடைப்பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக வரும். ஈஸியாக தாக்குன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த யூரின் இன்ஃபெக்ஷனால் ஏதாவது இறப்பெல்லாம் ஏற்படுமா சார்னா, கண்டிப்பாக நிறைய பேர் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் சீல் பிடிச்சி கிட்னி போனவங்க இருக்காங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சி உங்களுக்கு ரத்தத்தில் சீல் பரவி இறந்தவங்களும் இருக்காங்க. அது அப்படின்றதுனால இந்த யூரின் இன்ஃபெக்ஷனை நம்ம பிறந்தள்ள முடியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஸ்டே ஹைட்ரேட்டட், அதாவது நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். எதிர்ப்பு சக்தியை நல்லா வச்சுக்கோங்க. இந்த அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்டுக்கு தான் அது ரொம்ப முக்கியமாக வருது. அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது. அப்படின்னும் போது சுகரை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்குலாம் ஈஸியாக ரெக்கரண்ட்டாக இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்ன்ற பாயிண்ட்டையும் சொல்லி முக்கியமான ஒரு சில எல்லா பாயிண்ட்டையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்களாம் கேட்டீங்கன்றதுனால தான் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், என்ன மாதிரி வழிமுறைகள் நம்ம பயன்படுத்தணும், என்ன மாதிரி சாப்பாடுகள் சாப்பிடணும், ப்ளஸ் எப்போ டாக்டர் போய் பார்க்கணும், அறிகுறிகள் எல்லா ஆங்கிள்லையும் பேசியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.